அந்த காலத்தில் இருக்கிற அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப்புக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களோட சின்ன பருவத்தை பற்றி பேசுமாம்மா. வெடியெல்லாம் மறைச்சி வைப்போம். வெடி அவன் வெடிக்கிட்டேன் வெடிக்கலாம்னு வெடிப்பேன். வெடிக்கும் போது வந்து அப்பா அவன் வெடித்த முடிஞ்ச உடனே வெடி எடுத்து வரும்போது எனக்கு குடும்பம் ஆடுவான். உடனே கொடுக்க மாட்டேன்னு அப்பா எனக்கு அப்பா என்ன போட்டு அடிப்பார் கொடுங்கன்னு. உடனே என்ன பண்ணால் நான் வெடிக்க மாட்டேன். என் வெடியத்துக்கு பழம் நடத்திக்கு வச்சுக்குவேன். அப்புறம் ஐஸ்காரன் வருவான். ஐஸ் வாங்குவோம். மறுபடி கழுத்தை வச்சு எல்லாம் வச்சு சாப்பிடுவோம். மேற்கலையை வச்சு சாப்பிடுவோம். அதான் அந்த ஊரில் வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைம்மா, அம்மா எப்படி இருப்பா உங்களோட? ஏன்னா ஒரே ஒரு அக்கா, 4 பிரதர்ஸ். நீங்கள் கொட்ட மாட்டான். கொட்ட மாட்டான். அவள் ஃப்ரெண்டோடு தான் இருப்பா. நாங்கள் இதாக இருப்போம். இல்லை என் காக்க என்ன பெரிய பெருமா ரசம் தான் இப்போ பார்த்தாலும். என்ன அம்மா பண்ணுற ரசமா? கூட ஒன்றும் இருக்காது. ஏன் இருக்காது? இல்லைம்மாம்மா, இப்போ நம்ம விதவிதமாக சாப்பிட்றோம்ல, அப்போ அப்போல்லாம் காசு கையில் கிடையாது. கையில் இருக்காது. கத்திரிக்காய் கறின்னா ரொம்ப. ஓகே, அப்போ தீபாவளி பொங்கல்லாம் வந்தால் எப்படி இருக்கும்? பொங்கலை எடுத்து கட்டிடுவோம். ஓகே. இல்லைம்மாம்மா, இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்றோம்ல, அப்போ அந்த இதில் நீங்கள் பஜ்ஜி அடி போடுவா. தீபாவளி அடின்னு அதே பஜ்ஜி போடுவா. எல்லா விதமான பஜ்ஜி ஒரு குண்டா கொண்டா பஜ்ஜி இருக்கும். ஓகே. பஜ்ஜி நிறையா போட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம். முறுக்கு 10-15 டன்னு வரையும் பண்ணுவா. எல்லா ஆளுகளுக்கெல்லாம் கொடுக்கணும். போகணும் வரணும். முறுக்கு போடுவா. நானும் எங்கள் அம்மா உடையது முறுக்கு போடுவேன். இன்ட்ரெஸ்டிங்காக பேசுமாம்மா. கிராமத்து சம்பவத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பேசு. என்ன பண்ண முடியும்? ஜாலியாக அந்த குழம்பு ஜாலியான குழம்புச்சுங்க. இல்லை, உனக்கு அந்த காலம் பிடிச்சிருந்ததா இந்த காலம் பிடிச்சிருந்தது? அதான் அதில் ஏன் பிடிச்சிருந்தது? ஏன் பிடிச்சிருக்குன்னா ஒரு 4 சொந்தக்காரங்களாம் அங்கே எல்லோரும் அங்கெல்லாம் சட்டை கட்டுலாம் போட்டு வர மாட்டாங்க. ஒரு ஜாலியாக பழைய ஜாலியாக இருக்கும். பஸ்ஸை பார்த்தா கொண்ட ஆசை. ஐயா பஸ்ஸுக்கு 40% டிக்கெட் எடுத்தால் கேட்கும். பஸ்ஸில் போவோம். சினிமாவுக்கு போனால் கூட சினிமாவுக்கு போனால் 20 கீழே உட்காரதா இருந்தால் 40 காசு. கேரளா உட்காரதா 75 பைசா. ஹை கிளாஸ் வந்து 1.20. ஓ, சினிமாவுக்கு 10 பைசாவுக்கு காலசேவை வாங்கினோன்னா நீங்கள் 10 காசு காலசேவை 100 கிராம் சமானம். ஒன்றா சாப்பிட்டோம்னா வானம் ஒரே. ஓகே. அப்புறம் வேறு என்ன பண்ணுவீங்க? வேறு அடுத்து சாப்பிட்டுட்டு காப்பி டீ சாப்பிட்டு அடுத்த படத்துக்கு போய் உட்காந்துருவோம். ஒரே நாளில் 2 படம் பார்ப்போம். ஓ, 2 படம் பார்த்துட்டு கையில் காசு இருக்குன்னா நடந்தே வந்துடுவோம். 6 மைல் நடந்தே வந்துடுவோம். ஓ, பஸ்ஸெலாம் இருக்காது உங்க ஊரில்? அது காட்டில் எருமாட்டு வரையாக வேண்டியிருக்கோம். ஏறி உட்காந்துப்போம் மாட்டு மேலே. ஐயோ, மாட்டு மேலையா? நானும் எங்கள் பெரியப்பா பையன் ஏறி உட்காந்துப்போம். உள்ளவா போவோம். உள்ளவாப்பனா அதை வந்து இறங்கிப்பேன். காலுக்கெல்லாம் சிறுப்பு கிடையாது. இப்போ தான் பயப்படுதா இருக்குது. நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது. இங்கடா முள்ளு குத்திடுவோம். முள்ளு காட்டில் தான் போவோம். ஆனால் முள்ளு குத்தாது. என்னமோ எரும மாடு மேலே யாருமே உட்கார மாட்டோம்மா. இல்லை, எருமாட்டுனா நாங்கள் அடிக்கடி போவோம். நான் 6வது படிக்கும் போது தான் எருமாட்டோட பார்த்து ஒரு இடத்துல பையன் மாட்டிட்டு இந்த பையன் எடுத்து வருவோம். ஏன் மாட்டிட்டு? அம்மா பண்ணது போலதான் எடுத்தோம். போலையா? பையன் எங்கே மாட்டுவேன்? ஐயா ஒரு பர்மனண்டான ஒரு வீடு அங்கே மாட்டிடுவோம். சாத்தை ஒட்டி கையில் எடுத்துப்போம். சாப்பிடுவோம். மார்க்கெட்டு வருவோம். ஏறி பார்க்கலாம். பசு மாட்டை உட்காந்து மாட்டாங்க. விரட்டிட்டு வேகமாக ஓட்டிப்போம் காடை. எருமாட்டை உட்காந்து போனால் அது பழப்படி போகணும்னா நான் 2 வருவேன். நான் ராக்கெட் வாயின் வரை போவேன். அது கொண்டு விட்டுட்டே ஒரு மாடு ஜாலியாக இருக்கும். கரெக்டாக மணி 3:15 மணிக்கு மாட்டு மணி வந்தோம்னா கரெக்டாக இதில் வந்துடுவோம். ஸ்கூல் பல்ல அடிச்சிடுவோம். என் பையன் எடுத்துட்டு டப்பா எடுத்துன்னு வந்துடுவோம். ஓ, அப்புறம் ஸ்கூலுக்குலாம் ரெகுலராக போவீங்களா? லீவ் போட மாட்டேன். கரெக்டாக டைட்டில் அட்டன்ஸ் போட்டேன். ஆனால் போக மாட்டேன். இப்படியே போயிட்டு இருக்கிற நேரத்தில் தாத்தா ஒரு நாள் வந்தான். தாத்தா வந்து கருவூலத்துக்கு வந்து சைக்கிளில் போகிறப்ப குழந்தை நடந்து போகிறானே அவனை அடிச்சு போடலான்னு நான் ஏற்று போனேன். பையன் கொஞ்சம் அனுப்புவீங்கன்னு. பையன் எங்கே வந்தான்? பையன் வரவே இல்லையே அப்படின்னா நான் கரெக்டாக பசங்களை வச்சு அவனை போகிறவனே நீங்களாம் பாடம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த பாடம் சொல்லி கொடுத்தாங்க. எடுத்து அப்பா சொல்லியில் வந்து படிப்பேன். அப்பா பள்ளியும் போலியா பண்ணி அப்போ யார் சொன்னான்? போனேன்னு போட்டு கட்டிட்டு அடிப்பான். என்ன ஏதாவது ஒரு செய்யுள் ஞாபகம் இருக்கா? தேவாமணிவர் எங்கே பிறந்தார்? இத்தாலி நாட்டில் காசுக்கிளி சிற்றூரில் பிறந்தார் அது சொல்லுவேன். என்ன படிச்சிருக்க? 6வது. சரி, ஏதாவது ஒரு இது சொல்ல. ஏதாவது
பாடல் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல நீ பாடலாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டே இருக்கும்போது எப்போ பாடுறது அழியாடுன்னு எங்கள் தாப்பா. என்ன சொல்லுவ? வேதாளம் சேருமே, நல்லதுக்கு போக்குமே, பாதாளம் போட்டு மூதையை சென்று இருந்தாள், சேடன் குடி போகுமே அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் 2 குருவிகள் குடுகட்டி வாழ்ந்தது அந்த கதை, குரங்கண்ணன் கதை சொல்லுவேன். குரங்கண்ணன் கதையா சொல்லுமாம்மா? குரங்கண்ணா தான். குரங்கு மழையில் இது யோசிச்சுட்டே பார்த்துருக்குமா. இது வந்து நிறைய காக்கான்னு கேட்டேன், உனக்கு கை கால் இருக்குன்னு ஏன் வீடு கட்டக்கூடாதா, நீ ஏன் இப்படி திருந்தாதியே, நாங்கள் கையே காலில் இல்லாத எங்கள் வீட்டில் இருக்குமே அப்படின்னு ஒரு கோவம் வந்துட்டு தான். இது மாதிரி கதையெல்லாம் வந்து கேட்டுப்பியா? அம்மா சூப்பராக படிச்சிருக்காளா? எங்கள் அம்மா அம்மா 8வது சாய்பாஜியார் தான். ஏமாம்மா உங்கள் ஊரில் ஸ்கூல் வசதிலாம் கிடையாதா? வசதி இருக்கு, அடக்க உடக்கமாக இருக்கும். எத்தனாம் கிளாஸ் வரையும் ஸ்கூல் இருந்தது? 6ஆம் கிளாஸ். 6வதுக்கு மேலே படிப்பு இல்லையா அந்த ஊரில்? படிப்போம், கொடியேற்றத்துக்கு போவோம், கொடியேற்றிட்டு வருவோம். சாயங்காலம் 6 மணினா கொடி அறுத்து கொடி காய்ச்சி ஆற்றுக்கு வந்துடுவேன். ஏமாம்மா மேலே உட்காந்துட்டு கப்பல் எனக்கு தூக்கம் வரலன்னா பட்டி மேலே ஏறி கொடுத்தோம். பட்டி பெரிய பட்டி கவுந்து ஒன்றும் உடம்புல ஒன்றுமே இருக்காது. ஆந்தைங்கெல்லாம் மேலே வந்து கொண்டு கொஞ்சம் காமிக்கும், பார்க்கறது பயமாக இருக்கும். அது மூஞ்சில் துணி போட்டுட்டு இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா வந்து அண்ணாண்டாங்கன்னு வாடா பட்டியிலேருந்து உளுந்து விடுவான். பட்டினா மாட்டு திருடுக்கு போயிட்டா மாட்டை பிடிச்சி அடிச்சிடுவான். 5 ரூபா கொடுத்தா தான் மாட்டை விடுவோம் அப்படின்னுவோம். அப்புறம் ஊர்லேருந்து தோல் பொம்மை கட்டின ஆட்டோக்காரன் வந்தாங்கன்னா அது மாட்டு தண்ணி காமிக்கிறது, மாட்டை கட்டுறது, டிக்கெட்டை போடுறத போட்டாலும் எங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ. என்ன இது பொம்மலாட்டம்? ஓ, அவன் என்ன சொல்லுவான், எங்களை வந்து எங்கள் அப்பா மேலே சொன்னால் அவனுக்கு அவளை அடிச்சிடுவான். போய் இப்போ மாட்டை திணி கட்டு வெங்கில போடு திணி காமிக்கணுவான். நானும் 4வது தினம் போய் பண்ணுவோம். துணி போட்டு தொலைப்போம் மாட்டை. எதுக்கு? அது உலையில சேர்ந்துன்னா உலையை தொலைப்போம். அதெல்லாம் தொலைச்சிட்டோம்ப்பா அப்படின்னு நல்லா தொலைக்கணும். முதல் ஒரு டிக்கெட் எனக்கு தான் கொடுப்பான். மாட்டோம். ஓகே ஓகே. ஒரு தடவை தாத்தா பார்த்து வந்துட்டான், யார் விட்டு பிள்ளைக்கு ஆறு வந்தால அவன் மாட்டை நீ தொலைக்கிறேன். என்னப்பா ஆட்டை பிரிப்பா, எங்களுக்கு ஆட்டை பிரினா அவனை பிடிச்சி இனிமேல் இந்த வேலை வச்சுருந்தா டென்ட்டு நீச்சிடுவான்டா எங்கள் அப்பா. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. மாட்டுக்கு வைக்க போடுறான்னா அவன் மாட்டு என் வைக்கிற கூட அவன் மாட்டுக்கு போட்டீங்க. இப்போ மாட்டு பற்றி பசியில் இருக்குல்ல. ஓகே, பாய் மாமா. பாய்மா.